Okay, so now we will see spherical coordinate system. Spherical coordinate system, sir, very important for studying antennas and waveguides, satellites, radars இதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஸோ நமக்கு டிஎன்பி சிலபஸில் வேவ்ஸ் இருக்குது, வேவ் கைட்ஸ் இருக்குல்ல, ஜஸ்ட் வேவ்ஸ் இருக்குது. ஸோ வேவ்ஸ் அப்படின்றப்ப நிறைய இருக்குங்க. வேவ்ஸ்ன்றது இதுதான் வேவ், ட்ராவலிங் வேவ்ஸ் இருக்குது. ஸோ ரிஃப்ளெக்டிங் கோஎஃபிஷியன்ஸ், ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் பேஸ் பண்ணி நிறைய இருக்குது. ஸோ அதனால் டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷனில் வேவ்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து வேவ் கைட்ஸ் தான் வேவ்ஸ்ன்றது கிடையாது. பட் நோ இஷ்யூ, ஐ ட்ரை டு டீச் எவ்ரி கான்செப்ட். ஓகேவா? ஸோ ரெஃபரன்ஸ் வந்து என்னென்னு சொல்லிடுறேன். ரெஃபரன்ஸ் இஸ் நத்திங் பட், ரெஃபரன்ஸ் வந்து நம்ம இதில் எது சார் எடுத்துக்க போகிறோம்னா பாயிண்ட்டு தான் ரெஃபரன்ஸ் எடுத்துப்போங்க. அது ஏன் சார் பாயிண்ட்டு? சி திஸ் ஒய் ஐ சே பாயிண்ட்டு. இதில் இருக்கிற பேராமீட்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்டிஎல் ஒய் இட் இஸ் பாயிண்ட். பேராமீட்டர்ஸ் வந்து என்ன, ஆர் தீட்டா ஃபைங்க. இதில் ஆர் அப்படின்றது ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர், ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர். ஓகே. தீட்டா அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா எலிவேஷன் ஆங்கிள், எலிவேஷன் ஆங்கிள். எலிவேஷன் ஆங்கிள் அப்படின்றது இது எங்கேருந்து எங்கே சார் வரும் அப்படின்னு சொல்லிடுறேன். எலிவேஷன் ஆங்கிள் வந்து டாப்லேருந்து பாட்டம் வருங்க, டாப் டு பாட்டம். தட் இஸ் அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 0 டிகிரியில் இருந்து 180 டிகிரி வரைக்கும் வரும். இதே 5 அப்படின்றது பார்த்தீங்கன்னா அசிமுத்தால் ஆங்கிள், அசிமுத்தால் ஆங்கிள். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் போகுங்க, லெஃப்ட் டு ரைட் போகும். ஓகேவா? ஸோ அசிமுத்தால் ஆங்கிள் சேஞ்சஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். இது வந்து எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரிலேருந்து 360 டிகிரி வரைக்கும் சேஞ்ச் ஆகும். சரியா? தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் வெக்டர். இதுக்கான யூனிட் வெக்டர், so radius of the sphere always directed outwards, always directed outwards, away from origin. Origin இருந்து வெளியில் வர போகிறேன், away from origin, that is outwards. ஸோ யூனிட் வெக்டர் என்னவாக இருக்கும் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் ஏஆர் கேப். ஸோ let me tell what is happening. இப்போது ஏஆர் கேப்னு எடுத்துக்கலாங்க. ஏஆர் கேப் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டைரக்டட் away from origin, away from origin அப்படின்னு சொல்லலாம். or we can say it like this also, it is normal to spherical surface சொல்லலாம். I will show what is happening normal to spherical surface because I will draw the sphere and I will show what is happening spherical surface அப்படினாலே சொல்லணும். கரெக்டு தான், spherical surface. or we can say like this also, it is directed in increasing direction of radius of sphere. It is directed in increasing direction of radius of sphere, increasing direction of radius of sphere. ஓகே. இன்க்ரீசிங் டைரக்ஷன் அப்படின்னா அவுட்வர்ட்ஸுங்க. திரும்ப சொல்கிறேன், வெளியில் போச்சு அப்படின்னா இன்க்ரீசிங் டைரக்ஷன், உள்ளே வந்தால் டிக்ரீசிங் டைரக்ஷன். ஐ வில் ஷோ திஸ் அன் எக்ஸாம்பிள். சார் பாயிண்ட் ரெஃபரன்ஸ்னால் பாயிண்ட் சென்டராக வச்சுட்டு யூ வில் ட்ரா ஸ்பியர். ஸ்பியர்ன்றது 2 டைமென்ஷனில் ட்ரா பண்ண முடியாது, 3 டைமென்ஷன் வில் பி ஸ்பியர். இப்போது இங்கேருந்து நம்மளுடைய ப்ரொஜெக்ஷன், இங்கேருந்து உங்கள் ரேடியஸ் வெளியில் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா ப்ளஸ் ஏஆர் கேப். ஸோ ப்ளஸ் ஏஆர் கேப், ப்ளஸ் ஏஆர் கேப். இதுவே உள்ளே வர மாதிரி இருந்தது அப்படின்னா மைனஸ் ஏஆர் கேப், ப்ளஸ் ஏஆர் கேப், மைனஸ் ஏஆர் கேப். ஓகே. ஸோ இந்த மாதிரிங்க. ஸோ இஃப் இட் இஸ் லைக் திஸ் ப்ளஸ் ஏஆர் கேப். புரிஞ்சதா? இப்போ புரியுதா? ஏன் ரேடியஸ், இதுதான் ரேடியஸுங்க. திஸ் ஆல் ரெப்ரசன்ட்ஸ் ரேடியஸ். இது எல்லாமே ரேடியஸ், இது எல்லாமே ரேடியஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. எவ்ரி இதெல்லாமே கரஸ்பாண்டிங் வெக்டார்ஸ். இங்கே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ரேடியஸ். திஸ் ஆர் ரெப்ரசன்டிங் மை ரேடியஸ். திஸ் இஸ் மை ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். திஸ் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். Radius of the sphere will remain same irrespective of wherever be the angle or wherever be the quadrant, radius will remain same. சரியா? அதுக்கடுத்து ஒரு ஸ்பியரை ட்ரா பண்ணோம். லெட் அஸ் அஸ்யூம் திஸ் இஸ் கிரிக்கெட் பால். கிரிக்கெட் பால் எடுத்துப்போம். இப்போ டாப்லேருந்து பாட்டம் வரேன் சார் அந்த கிரிக்கெட் பாலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் நம்மளுடைய எலிவேஷன் ஆங்கிள். திஸ் இஸ் நத்திங் பட் தீட்டா 0 to தீட்டா 180, which is nothing but my elevation angle. இதுவே லெஃப்ட் டு ரைட்லேருந்து ரொட்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆங்கிளுக்கு பேர் வந்து அசிமுத்தால் ஆங்கிள், விச் இஸ் ஃப்ரம் 0 டிகிரி டு 360 டிகிரி. சரியா? ஸோ
அசிமுத்தால் ஆங்கிள். ஓகே. அதே மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தீட்டா வந்து எப்படி சார் ட்ரா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸுக்கு டேஞ்சென்ஷியலாக இருக்குங்க. ஓகேவா, டாப் டு பாட்டமில். இதுவே ஃபை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸுக்கு டேஞ்சென்ஷியலாக இருக்கும் லெஃப்ட் டு ரைட்டில். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே. ஸோ ஃபார் தீட்டா, ஏ தீட்டா கேப் வில் பி directed tangential to spherical surface, tangential to spherical surface from top to bottom. இதுவே ஃபார் ஃபை ஏ கேப். ஸோ ஃபைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ5 கேப். ஏ5 கேப் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டட் tangential to spherical surface in anti-clockwise direction. Okay. I hope it is very very important. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் அப்படின்னா கேட்டுக்கோங்க. சரியா? சரிங்க சார், இது எப்படி சார் 2 dimension 3 dimension இமேஜை ட்ரா பண்ணுறது? நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி பொறுமையாக சொல்கிறேன். இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எப்படி நடக்குது அப்படின்ட்டு. ஸோ ஸ்பியர் அப்படின்றது இட் இஸ் a 3-dimensional surface constructed with respect to point. This is the point. This is my x-axis, y-axis, and this is z-axis. Okay. ஸோ ஃபார் ரெஃபரன்ஸ் ஐ டேக் எக்ஸ் as ஹியர். எக்ஸ் வந்து இங்கே இருக்குன்னு எடுத்துக்கிறேன், ஒய் இங்கே இருக்குன்னு எடுத்துக்கிறேன், Z மேலே இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேங்க. ஏன்னா Z ஏன்னா ஜென்ரலாக நம்ம ஆக்சிஸ் வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா Z ஆக்சிஸ் தான் உங்கள் மோஸ்ட் ஆஃப் த புக்ஸில் இருக்கும். ஸோ ஐ டேக் எக்ஸ் ஹியர், திஸ் இஸ் ஒய் அண்ட் திஸ் வில் பி Z. ஸோ நம்ம ஸ்பியரோட ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஹேவிங் எ ரேடியஸ் ஆருங்க. ஓகே, இட் இஸ் ஹேவிங் எ ரேடியஸ் ஆர். இந்த ரேடியஸ் ஆர்லேருந்து ஃபஸ்ட்டு லெட் மீ அஸ்யூம் தட் மை ஸ்பியர் லைஸ் இன் XY பிளேன். இந்த XZ பிளேனில் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்கேருந்து சம் ஆங்கிள் Z ஆக்சிஸ்லேருந்து ஒரு ஆங்கிள் கிரியேட் பண்ணும். இஸ் ஆங்கிள் இஸ் நத்திங் பட் தீட்டா. ஆர் தீட்டா அப்படின்றது என்னதுங்க? எலிவேஷன் ஆங்கிள். அப்போ இந்த ஆர் வந்து இங்கே ஃபால் ஆச்சுன்னா, இந்த ஆரோட இமேஜ் இங்கே ஃபால் ஆச்சுன்னா திஸ் இஸ் ஆர் காஸ் தீட்டா அப்படி சொல்லியிருப்பேன். இதே இங்கே ஃபால் ஆச்சுன்னா இது வந்து ஆர் சைன் தீட்டா. சரியா? இதே இந்த ஆர் அப்படியே முன்னாடி ஸ்க்ரீன்லேருந்து வெளியே இழுத்துட்டிங்கன்னு நினச்சிக்கோங்க. வெளியே இழுத்து கீழே இந்த இடத்துல வைக்கிறீங்க. சரி, இந்த ஆர் அப்படியே முன்னாடி ஸ்க்ரீன்லேருந்து வெளியே எடுத்துட்டேன். வெளியே எடுத்து இப்படி கீழே எங்கே கொண்டு வந்து வைக்கிறீங்க அப்படின்னா, சரியா? அகெயின் ஐ வில் ஷோ திஸ். இந்த ஆரை அப்படியே சும்மா வெளியில் சர்ச் பண்ணி இப்படி இழுக்கிறீங்க. திஸ் இஸ் ஆர். அதே ஆர் தாங்க. இப்போ ஓகேவா? எங்கே ஸ்ட்ரெச்சாக இருக்குன்னா இங்கே ஸ்ட்ரெச்சாக இருக்குது கீழே. சரியா? ஸோ இப்போ இங்கே வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ இது வந்து இப்படி வைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஆரை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா ஓகேவா? இப்போ இங்கே என்ன கிடைக்குன்னு பாருங்கள். இப்போ கிரியேட் ஆகிற ஆங்கிள் எக்ஸ்லேருந்து ஒய் போகும்போது இட் வில் கிரியேட் அன் ஆங்கிள் ஆஃப் 5 which is nothing but my azimuthal angle. ஸோ இங்கேருந்து இஃப் யூ மார்க் திஸ் வில் பி இந்த ஆக்சுவலி பாருங்கள், இது இங்கே கீழே இங்கேருந்து காஸ் தீட்டா இங்கே படும்போது சைன் தீட்டான்னு சொன்னேன். அப்போ இந்த ஆங்கிள் தான் இங்கே ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. திஸ் இஸ் ஆர் சைன் தீட்டா. அப்போ இந்த ஆர் சைன் தீட்டா அதாவது இந்த சர்ஃபேஸில் இருக்குங்க. திஸ் இஸ் மை சர்ஃபேஸ். திஸ் இஸ் த சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸில் ஆக்சுவலி ஆர் இப்படி இருக்குங்க. ஆர் இங்கே இருக்குது, இப்படி ஃபார்ம் பண்ணோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் விழும் அந்த இமேஜ். இன்னொரு இமேஜ் இது வந்து ஆர் காஸ் தீட்டா, இது வந்து ஆர் சைன் தீட்டா. கரெக்டாக? இதுதான் அந்த மேலே ட்ரா பண்ணியிருக்கிற இமேஜோட பெர்ஸ்பெக்டிவ்ங்க. தரையில் உட்காந்துட்டு இருக்கிறேன். கை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு, கை வந்து செவுத்தில் போச்சு அப்படின்னா ஆர் காஸ் தீட்டா, தரையில் போய் கை விழுந்துச்சு அப்படின்னா ஆர் சைன் தீட்டாங்க. இப்போ இந்த தரையில் விழுந்து தரையை மாப் பண்ணுறேன், ஃப்ளோரை வந்து வைப் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? எங்கேருந்து ஆங்கிளை கிரியேட் பண்ணுறோமோ அது எனக்கு காஸ் தீட்டான்னு தெரியும். அப்போ ஆர் சைன் தீட்டா காஸ் 5, திஸ் வில் பி ஆர் சைன் தீட்டா சைன் 5. ஓகே, ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இஃப் ஸ்டில் டவுட்ஸ் பெர்சிஸ்ட் அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் மீ, ஐ வில் கிளாரிஃபை இட். ஓகே, இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஸோ இங்கே நீங்கள் வைப் பண்ணுறீங்க சார், இப்படி இருந்து இப்படி வைப் பண்ணுறீங்க, இந்த லைன் வந்து இப்படின்னு வைப் பண்ணுறீங்க அப்படின்னா சரியா? இதுதான் நீங்கள் என்னதுங்க? ஆர் காஸ் தீட்டா சைன் 5, சைன் தீட்டா காஸ் 5, ஆர் சைன் தீட்டா சைன் 5. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீட்டாவும் ஃபையும் எப்படி மேக் பண்ணோம் அப்படின்றத சொல்லிடுறேன். ஓகேவா? தீட்டா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆர்லேருந்து வித் ரெஸ்பெக்ட் டு இசட் ஆக்சிஸ்லேருந்து மேக் பண்ணுங்க. இது டிஃபால்ட். ஓகே, ஸோ தீட்டா மேட் வித்
R and Z axis பை டிஃபால்ட் இது. சரியா? இதில் இஃப் தீட்டாவோட வேல்யூ எக்ஸாக்ட்லி 0 டிகிரியாக இருக்குது அப்படின்னா Z ஆக்சிஸில் லை ஆகும். தீட்டாவோட வேல்யூ எக்ஸாக்ட்லி 90 டிகிரி இருக்குது அப்படின்னா ஸோ இட் வில் லை இன் XY பிளேன். இதுவே தீட்டாவோட வேல்யூ 180 டிகிரியாக இருக்குது அப்படின்னா இட் வில் லை இன் மைனஸ் Z ஆக்சிஸ். ஸோ இஃப் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னா ஸோ 0 டிகிரி ஃபஸ்ட் 0 டிகிரி அப்படின்னா இட் வில் லை இன் Z ஆக்சிஸ். if theta equal to 90 degree அப்படின்னா it will lie in XY plane. if theta equal to 180 degree அப்படின்னா it will lie in minus Z axis. clear-ஆ? அப்போ theta அப்படின்றது என்னதுங்க? it is the angle between R and Z. similarly இப்போ இந்த R வந்து பார்த்தீங்கன்னா XY பிளேனில் இருக்குது. ஓகேவா? ஸோ I will explain one by one. இந்த R வந்து XY பிளேனில் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து R sin theta அப்படின்னும் சொல்லலாம். இல்லையா ப்ரீவியஸாக XY பிளேன் எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா ஸோ we can refer this entirely to cylindrical also. ஸோ அங்கே வந்து R sin theta is nothing but rho எடுத்துக்கலாங்க. சரியா? I will explain what is happening. நமக்கு பின்னாடி படிக்கும்போது புரியும். if R lies in XY plane it is R sin theta. அதாவது இந்த இடத்துல இருக்குது அப்படின்றப்ப இதுக்கு பேர் இதுதான் XY பிளேன். அது வந்து R sin theta சொல்கிறாங்க. ஆர் we can say it as rho. ரோனால அதே தான். இஃப் R lies in Z axis எக்ஸாக்டாக Z axis லை ஆச்சு அப்படின்னா இட் இஸ் R cos theta. இதுவே இஃப் R lies in XY பிளேன் அப்படின்னா அதுதான் அங்கே ரோன்னு எழுதிட்டேன்ல, இட் இஸ் ரோ. ஓகேவா? தனியாகவே எழுதிடுறேன். ஓகே. இப்போது தீட்டாக்கு எழுதிடுவாங்க. அடுத்து ஃபைக்கு சொல்லணும். ஃபை எந்த இடத்துல மேக் பண்ணுவாங்க அப்படின்னா XY பிளேனில் மேக் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா ஃபை. ஓகே. ஸோ இன் XY plane phi is made with ரோ அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து தான் 5 ஸ்டார்ட் ஆகும். சைக்ளிக் ஆர்டர் அதுதான். ரோவை ரேடியஸாக வச்சுட்டு எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு என்ன ஆகுங்க? நமக்கு வந்து 5 ஃபார்ம் ஆகும். சரியா? இப்போ இது வந்து 3 டைமென்ஷனில் இருக்குது அப்படின்றதுனால நான் 3Dயில் எழுதிடுறேன். இட் இஸ் இன் 3Dயில் இருக்கிறனால 3Dயில் வந்து ரேடியஸ் வந்து 6. XY பிளேனில் ரேடியஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோ. XY பிளேன் ரேடியஸ் வந்து ரோ. அப்போது இஃப் அந்த ஃபையோட வேல்யூ 0 டிகிரி அப்படின்னா இந்த ஃபையோட வேல்யூ 0 டிகிரி அப்படின்னா அதே மாதிரி தீட்டாக்கு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. தீட்டாக்கு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ண சால்வ் பண்ண முடியும். தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரின்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? எல்லாமே XY பிளேன் தான். ஃபையோட வேல்யூ 0 டிகிரி, தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி அப்படின்னா sin 90 is 1, cos 0 is 1. இப்போ R எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குங்க. ஸோ இட் வில் லை இன் எக்ஸ் ஆக்சிஸ். திரும்பவும் சொல்கிறேன், ஃபை வந்து 0 டிகிரி, தீட்டா 90 எடுத்தோம் அப்படின்னா தீட்டா இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். தீட்டா வந்து 90லே தான் இருக்கும். ஏன்னா தீட்டா 90 தான் இங்கேயே இருக்கும். இந்த சர்ஃபேஸ்லேயே மூவ் ஆகிட்டு இருக்கும். ஆரோட வேல்யூ தெரியாது. ஃபையோட வேல்யூ 0 டிகிரி எடுத்தோன்னா எக்ஸ்பிளைனில் இருக்கும். ஸோ இஃப் ஃபை ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ மாற்றலை. தீட்டா இஸ் ஃபிக்ஸ்டு டு பி 90 டிகிரி. இப்போ எங்கே சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார் திஸ் இஸ் இது வந்து 0 டிகிரிங்க, இது வந்து 90 டிகிரி. அப்போ இட் வில் லை இன் ஒய் ஆக்சிஸ். இஃப் ஃபை ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னா தீட்டா இஸ் அகெயின் ஸ்டில் 90 தான். இப்போ என்ன இருக்குங்க? மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். அப்படியே பேக் சைடில் போயிடும். சிமிலர்லி இஃப் ஃபை ஈக்குவல் டு 270 டிகிரிஸ் அண்ட் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரிஸ் அப்படின்னா இப்போ எங்கே இருக்குங்க? ஸோ திஸ் இஸ் ஃபை ஈக்குவல் டு 0 டிகிரி. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 180 இருக்கும். 270ன்றது இதுவாக இருக்குங்க. அப்போ மைனஸ் ஒய் ஆக்சிஸில் இருக்கும். மைனஸ் ஒய் ஆக்சிஸ். கிளியரா? இப்போ தீட்டா வந்து 90ல் தான் வச்சுருக்கேன். பட் ஃபை வந்து இந்த மாதிரி எக்ஸாக்ட் வேல்யூஸ் இல்லாமல் 30 டிகிரி 120 டிகிரி இந்த மாதிரி சம் அதர் ஆங்கிள்ஸ் அப்படி இருந்தால் எந்தெந்த குவாட்ரண்ட்டில் XY பிளேன் இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இஃப் தீட்டா ஈக்குவல் டு 90 ஃபிக்ஸ்டு, XY பிளேனில் தான் இமேஜ் இருக்குது. ஓகேவா?
ஃபையோட வேல்யூ 30 டிகிரியாக இருக்கும்போது என்ன வருதுன்னு பார்ப்போங்க. see this theta equal to 90 மீன்ஸ் sin 90 வேல்யூ 1, ஃபையோட வேல்யூ 30 டிகிரி அப்படின்றப்ப என்னதுங்க 530 இஸ் நத்திங் பட் இட் வில் லை இன் XY பிளேன். எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குங்க? ஸோ XY பிளேனுக்கு இதுதான் ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இட் இஸ் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்டு குவாட்ரண்ட், இது ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஓகே, நீங்கள் டாட் பண்ணியிருக்க பாருங்க ப்ளூ கலரில், அது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்டு குவாட்ரண்ட், இது ஃபோர்த்து குவாட்ரண்ட். அப்போது ஸோ இஃப் 5 ஈக்குவல் டு 30 டிகிரிஸ் அப்படின்னா இட் இஸ் இன் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் ஆஃப் XY பிளேன். இதுவே 5 ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னா எக்ஸாக்டாக எங்கே இருக்குங்க? சாரி 5 ஈக்குவல் 90 டிகிரினா முன்னே பார்த்துட்டோம். 5 ஈக்குவல் டு 120 டிகிரி எடுத்துக்கலாங்க. தீட்டாவோட வேல்யூ 90. இப்போ எங்கே இருக்கும்? செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். இதே 5ஓட வேல்யூ 240 டிகிரின்னு எடுத்துக்கலாங்க. இப்போ என்ன குவாட்ரண்ட்டில் இருக்குங்க? தேர்ட் குவாட்ரண்ட், டெஃபினெட்லி தேர்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருக்கும். இதே 5ஓட வேல்யூ லெட் மீ டேக் இட் as 315 டிகிரிஸ். இப்போ என்ன இருக்குங்க? ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருக்கும். சார் வெரி சிம்பிள். இது 90 டிகிரி வரைக்கும் இருக்கிறது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது செகண்ட் குவாட்ரண்ட், இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது தேர்டு குவாட்ரண்ட், இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஃபோர்த்து குவாட்ரண்ட். அதுதாங்க போட்டிருக்கேன். சரியா? ஸோ ஐ ஹோப் அன்டில் திஸ் யூ ஆர் ஏபிள் டு ஃபாலோ திஸ். ஜஸ்ட் அப்படியே நீங்கள் 3 டைமென்ஷன்லாம் இமேஜின் பண்ணிங்கன்னா இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பெருசான கஷ்டம் கிடையாது. இட் இஸ் வெரி வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அன்டில் திஸ் ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் ஃபார் எவ்ரி ஒன். இஃப் யூ ஸ்டில் ஹாவ் எனி queries ஆன் திஸ் யூ கேன் ஆஸ்க் மீ. இதோட நமக்கு என்ன முடிஞ்சது அப்படின்னா ஸோ கோஆர்டினேட் சிஸ்டம்ஸில் 1/2 போர்ஷன் முடியாதுங்க. The next thing we see is nothing but we will understand how to convert one point to another point, cylindrical to Cartesian, cylindrical to spherical, spherical to cylindrical. மாதிரி எப்படி மாற்றுறதுன்னு பார்த்துருவோம். அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா we will go for unit conversion. அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு Cartesian coordinate systems over, then we will go for vector. சரி, தேங்க்யூ.